எங்க வீட்டோட ரஜினி கமலுக்கு காது குத்து. எல்லாரும் கிளம்பி ஆப்பக்கடல்ல இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அழகான இந்த காட்டில் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கமலுக்கு மொட்டடிக்க ஆரம்பிச்சா. அமைதியா அழகா மொட்டடிச்சுக்கிட்டான். மலையாளம் ரைம்ஸ் பார்த்துக்கிட்டே. நெக்ஸ்ட் ரஜினிக்கு மொட்டடிக்க ஆரம்பிச்சா. ஒருத்தராலையும் பிடிக்க முடியல. நின்று அடிக்கிறது உட்காந்து அடிக்கிறதுன்னு பல மணி நேரத்துக்கு அப்புறமா மொட்டடிச்சு முடிச்சோம். அங்கிருந்து அப்படியே இந்த அழகான ஆத்துக்கு போனா செம்ம வெயில். அங்க ஒரு குளியலை போட்டு வந்து சாமி கும்பிட்டு காது குத்த ஆரம்பிச்சிட்டோம். கமல் ஒரு சில நிமிஷத்திலே காது குத்திக்கிட்டான். ரஜினிக்கு காது குத்துறதுக்குள்ள அவன் கத்தன கத்துல கண் கலங்கிட்டார் எங்க மாமா. அதை தொடர்ந்து குட்டி சுட்டீஸ் எல்லாம் காட்டில் தண்ணியில ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனத்தை பார்த்தோம். கோவிலே பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே சத்தியமங்கலத்தில் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மொத்த குடும்பமும் கறியை நல்லா கடிச்சோம். பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. என்ன குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாம். அப்படியே அங்கிருந்து கொடிவேரி கிளம்புனா இந்த கத்திரி வெயில்ல ஜில்லுன்னு ஒரு காத்து. கொடிவேரிக்கு போனால் க்ளோஸ் ஆயிடுச்சு. தூரத்திலே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வீடு திரும்பினா சேலம் பக்கம் செம்ம மலை. மலையில ரோடே தெரியல. அந்த அளவுக்கு கரு கும்முன்னு இருந்துச்சு. காது குத்த கலக்கலாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம்.